ஆல்ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வர டாபிக் வந்து பார்த்தோம்னா, கான்டெக்ஸ்ட் மேனேஜர். ஸோ கான்டெக்ஸ்ட் மேனேஜர் பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபைல் ஹேண்ட்லிங்கில் லைட்டாக டச்சப் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா ஆல்வேஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ண ஆகணும். அது க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் மேபி வேறு ஏதாச்சும் நம்ம சைடில் ஓப்பன் பண்ணும்போது இது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி யாரெல்லாம் வர சான்சஸ் இருக்கும். ஸோ வெறும் ஃபைல் ஹேண்ட்லிங் மட்டும் கிடையாது, நெட்வொர்க் கனெக்ஷன்ஸு, டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம ட்ரை கேஷ் பிளாக்லேயும் வந்து ஹேண்டில் பண்ணலாம், இல்லைனா சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வித்துன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ஒரு 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 ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் ரைட் பண்ணுவோம். அது என்ன நடக்குது பார்ப்போம். ஒரு ஈக்குவல் டு தான் வரணும். ஓப்பன் போட்டு சும்மா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லி போட்டு அதை வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் டாட் ரைட் அதுக்குள்ளே வந்து சும்மா ஹலோன்னு ரைட் பண்ணுறேன். ரைட் பண்ணிவிட்டு ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் ரைட் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணோம், ஃபைல் டாட் டிஎக்ஸ்னு க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே ஹலோன்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ பேசிக்கலாக வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், இதில் வந்து நம்ம நடுவில் ஏதாச்சும் ஒரு ஒரு இஷ்யூ ஏதாச்சும் எரர்னால வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியே இருக்குது, ஆனால் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட்டுன்னு போல் எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த என்ன நடந்திருக்கு, இந்த ஃபைல் வந்து ஓப்பனில் இருக்குது, பட் ஆனால் க்ளோஸ் ஆகாமலே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக் கிடையாது, ட்ரை கேட்ச் ஃபைனலி பிளாக். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ட்ரை போட்டு ரைட் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் ஃபைனலியில் க்ளோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபைல் கரெக்டாக ரன் ஆனாலும் சரி, ரன் ஆனாலும் சரி, இது வந்து இந்த க்ளோஸ்ன்றது எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஐடியா நம்ம வழக்கம் போல இங்கே நான் போட்டு விட்டுறேன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே பிரிண்ட் வந்து இன் ஃபைனலி அப்படின்னு போட்டுறேன். ஸோ ஆல்வேஸ் வந்து இந்த பர்டிகுலர் பிளாக் உள்ளது வந்து தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன் ஃபைனலி வந்துடுச்சு. ஸோ இங்கே நடுவில்வே அது வந்து ஸ்டாப்பே ஆகினாலும் இது எப்போவுமே வந்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலி பிளாக் வந்து பண்ணுது. ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுற இன்னொரு மெத்தட் தான் வந்து பார்த்தோன்னா அந்த வித்துன்ற ஒரு கீவேர்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வித் யூஸ் பண்ணி அது சேம் இது யூஸ் பண்ணிப்போம். ஓப்பன் போட்டு as ஃபைல். ஸோ சிம்பிளிசிட்டிக்காக அதே வேரியபிள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதே ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிவிட்டு ரைட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இது பார்த்தோன்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் நடந்திருக்கும். இல்லை ஹலோன்னு வந்துருக்கு. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஹலோ டூன்னு போடுவோம். ஏன்னா ஹலோ டூன்னு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த வித்துன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் அது வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜரோட ஒரு கீவேர்டு. ஸோ இது இந்த கான்டெக்ஸ்ட் மேனேஜருக்குள்ளே அண்டர்லைங் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஓப்பனுன்ற ஃபங்க்ஷன் பதிலாக நம்மளோட ஓன் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நேம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இனிட்னு கொடுத்துட்டு இதை இந்த சின்டாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை, ஃபைல் நேம் தேவை. அதுக்கப்புறம் மோடுன்னு சொல்லி என்ன நம்ம வச்சுப்போம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டராக இருக்கட்டும். ஃபைல் நேம் equals to file name self மோடு. இல்லை மோடு தான் ஆப்ஷனல் பேராமீட்டர் கிடையாது, நம்ம எந்த ரீடிங் மோடில் ஓப்பன் பண்ணுறோன்றதுக்காக. இப்போ மோடுனே இதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் சரி ஆப்ஷனலாக கூட வைப்போம். ஆப்ஷனில் வைக்கிறதுக்குனா வந்து இது பை டிஃபால்ட் வந்து ரீடிங் மோடாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மோட வைக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு அது ஆப்ஷனலாக வைப்போம். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட்
ஃபைல் ஈக்குவல் டு நன். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து நன்னாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் நன்னே விட்டுறேன். ஸோ நம்ம வந்து இந்த கான்டாக்ட்ஸ் மேனேஜரில் பார்த்தோன்னா 2 டண்டர் மெத்தடும் யூஸ் பண்ணுவோம். ஸோ டண்டர் மெத்தட் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அது வந்து இன்பில்ட் மெத்தட் மாதிரி. ஸோ இப்போ கான்டாக்ட்ஸ் மேனேஜர்னால் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா என்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், எக்ஸிட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ டண்டர் மெத்தட்னா நான் யூஸ் சொன்ன மாதிரி டண்டர் ஸ்கூலோட தான் வரும். ஸோ என்டர்னு சொல்லி ஒரு டண்டர் மெத்தடு. ஸோ அதுக்கு வந்து செல்ஃப்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துப்போம். ஸோ செல்ஃப் டாட் ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன். ஸோ நம்ம ஃபைல் நேமு மோடு இதை கொடுத்துருவோம். அப்புறம் ரிட்டர்னு செல்ஃப் டாட் ஃபைல். ஸோ இது வந்து என்டர்னு கொடுத்தா என்டர்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆனால் இது மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஆகணும். அதே மாதிரி எக்ஸிட்டுக்கு ஒரு டென்டர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃபாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்தோன்னா 3 பேராமீட்டர் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஒன்று வந்து டைப்பு, இன்னொன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து ட்ரேஸ் பேக். ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எரர் எக்ஸப்ஷன் நடக்கும்போது வந்து என்னென்ன இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த பேராமீட்டர்லாம் வந்து ரெக்வயர்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் ஃபைல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் இதில். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வித்துன்னு போட்டு ஓப்பனுக்கு பதிலாக இந்த ஃபைல் மேனேஜரோட நேமை கொடுத்துட்டு அதில் 2 கன்ஸ்ட்ரக்டரில் 2 மெத்தடுன்றனால ஃபைல் நேம் ஒன்று, இன்னொன்று மோடு. ஸோ இதுலேருந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் 6ன்னு வச்சுருந்தேன். ஸோ நம்ம ஓவர் பண்ணுறதுனால அது வந்து ரைட் மோடில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ மற்றபடி இது எல்லாமே ஒன்று தான். நான் என்ன பண்ணுறேன், ஹலோ திஸ் இஸ் யூஸிங் ஃபைல் மேனேஜர் கிளாஸ்ன்னு சொல்லி போட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சேம் திங். ஸோ ஹலோ திஸ் இஸ் யூஸிங் ஃபைல் மேனேஜர் கிளாஸ். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ண கான்டாக்ட்ஸ் மேனேஜர் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு வந்து இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட்ஸ் மேனேஜரோட பேசிக் கான்செப்ட்ஸு. ஸோ இப்போயாச்சும் நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுவோம். ரைஸு எக்ஸப்ஷன்னே போட்டு விட்றேன். ஸோ இப்போ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும்போது நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறேன், இப்போதைக்கு பிரிண்ட்டுன்னு போட்டு டைப்பு என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி விட்ருவோம். வேறு என்ன இருக்குது, வேல்யூ, அதுக்கப்புறம் ட்ரேஸ் பேக். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன், இந்த டைப் வந்து எக்ஸப்ஷன் வந்திருக்கு, அதோட வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வந்திருக்கு. ஸோ ட்ரேஸ் பேக் வந்து இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து டைப் வந்து எக்ஸப்ஷன் வருதோ அப்போல்லாம் வந்து இதை ஹேண்டில் பண்ண தேவைன்னு சொல்லி போட்டோம்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் டைப் ஈக்குவல் டு எக்ஸப்ஷன் தென் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ எக்ஸப்ஷன் வந்து எக்ஸப்ஷன் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நான் வந்து எக்ஸப்ஷன் சொல்லி ஜென்ரிக்காக போட்டிருந்தேன். ஃபைல் நாட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். ஓகே, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரராக இருந்ததுனா மட்டும் அதை வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்லை. மற்றபடி எதுவாக இருந்தாலும் எரர் ஆகணும். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு, இதை கமெண்ட் பண்ணிப்போம். நம்மளுக்கு எந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எரர் வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல, கரெக்டாக. ஸோ என்ன ரீசன் பார்த்தோன்னா நம்ம இதை ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ இது வெறும் எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிராஷ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிராஷ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம வந்து டைப் யூஸ் பண்ணிவிட்டு எரரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் தான், பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சிம்பிள் திங் தான். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.